ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் பயங்கரமாக அழுகுது. யாருன்னு பார்க்குறீங்களா? தங்கமயிலுங்க. தங்கமயில் அழுதா பரவாயில்ல, ஏதோ கல்யாணம் என்றக்கூடாது, அதனால் பயத்தில் அழுதுன்னு சொல்லலாம். மொத்த குடும்பமும் சேர்ந்து அழுகுது. இது ஏதோ நடிப்பு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜிக்கே டவுட் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. நமக்கும் இவங்க குடும்பம் தான், நமக்கு கூட இந்த அளவுக்கு கண்ணீர் வரல, ஏன் இவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கட்டின புருஷனே இங்கே வந்து ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்கிறதே பார்த்துட்டு இந்த பொண்ணு அமைதியாக இருக்குது. அப்புறம் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இவங்க ஏன் இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்காம மூளை கலண்டு வெளியே வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராஜியும் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தேகமாக தாக்கா இருக்குது, நீங்கள் சொல்கிறதாக்கா கரெக்டுன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி சும்மாவே இவங்க டவுட்டுன்னு யோசிப்பாங்க. இப்போ காலைல சலங்கை வேற கட்டி விட்டீங்க, சொல்லவா வேணும், ஃபுல் ஃபோர்ஸாக இதை தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவங்க சமாதானம் பண்ணி வெளியே வர வச்சாச்சு. நம்ம ராஜி ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம கதிர் சொன்ன வார்த்தை இருக்கே, நீ ஏன் கண்ணீர் வெடிக்கிற, நீ கவலைப்படாத, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பொண்டாட்டி அழுகாத பார்க்க முடியலையாப்பா அப்படின்றாங்க. இங்கே ஒரு பக்கத்து லவ் ஓடுது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வெளியே நிற்க வைக்கல ஐயா வந்தோடனே இதுக்கு ஒரு வழி பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் யார் கொடுத்தா தான் செல்லும், நம்ம ராஜியும் சேர்ந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. பாண்டியனே ராஜியும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தில் காயங்கள் பற்பல இருக்குல்ல, அதனால் கொண்டு போய் காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே பாருங்கள், அடிச்ச தழும்பெல்லாம் இருக்குது. எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு என்ன அடித்தான், அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் மாமா வடிக்கவும் கோவப்பட்டு போய் அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறமா இவங்க ஃபோன் பண்ணி ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி குமார் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. உடனே அங்கேருந்து குமார் வீட்டில் உள்ள எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா வேறு வழி இல்லையே, 2 பேர் வாக்குவாதத்தை பிரச்சனையை கலப்பாதீங்க, பாட்டி சொல்லி விட்டு அட்வைஸை கேட்டாங்களாட்டுக்கு, எப்பா ஒரு வழியாக தெரிஞ்சுட்டாங்களா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இப்போதைக்கு அமைதியாக அடங்கி போகிறாங்கன்னு நினச்சிக்கலாம். வேணாம், என்ன பண்ணுறது, இவங்களையும் தூக்கி உள்ளே உட்கார வைக்கணுமேங்கிறதுக்காக கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ